இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு வந்து பாருங்க. இந்த பக்கம் பச்சை பச்சையா இருக்க அழகா திருப்பி பாருங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கும். இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து புனர்நவம். இந்த சம்பந்த பிரச்சனை. சில பேருக்கு மூச்சு விட முடியாது, மாடி ஏறினா இல்லையாம்மா? ஆமா. இப்போ இன்னைக்கு அதுதான் முக்கியமான பிரச்சனை. அது ஆண்களோ அனீமியான்றது இந்த அயன் இல்லாததான் வந்து அனீமியான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கேட்கும். அது எல்லாமே கூட இது வந்து கேட்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, 150 ml இப்ப நம்ம சுருக்கின்னு இருக்கோம். இதுக்குள்ள ஒரு 10 ஒரு மாதிரி கலர் வரும், சிகப்பு கலர், ஒரு மாதிரி லைட்டு சிகப்பா இருக்கு பாருங்க, தெரியறதா? இந்த மாதிரி இது கொதிச்சுன்னு இருக்கு. இது ரெண்டாவது கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. இன்னைக்கு என்னன்னா, இப்படி தும்மினா யூரின் வந்துடுறது. பார்த்தீங்களா? இதுதான் வெள்ளை சாரணை, தெரியறதா? வெள்ளை வெள்ளையா மூக்குத்தி மூக்குத்தியா பூத்துன்னு பாருங்க, மூக்குத்தி சாரணை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மொட்டு, அதனால விரிஞ்சுட்டு இருந்தா நல்லா அழகா மூக்குத்தி மாதிரி. அந்த பாட்டு பாடியிருக்காங்களா, மூக்குத்தி பூ மேலன்ட்டு? இருக்கலாம், தெரியல எனக்கு. இதுதான் சாரணை. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு வந்து பாருங்க. இந்த பக்கம் பச்சை பச்சையா இருக்க அழகா திருப்பி பாருங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கும். இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து புனர்நவா. உள்ளுக்குள்ள இருக்கிற அவயங்களை பூராவுமே புனருத்தாரணம் பண்ணும். அதாவது அந்த முதுமையான செல்களெல்லாம் நீக்கி எல்லா செல்களையும் இளமையாக்கும். லிவருக்கு மிக முக்கியமான மருந்து. ஏன்னா நம்மளுடைய நிறைய பிரச்சனைக்கு, முடி கொட்டுறதுக்கு, முதுமையாகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த லிவர் தானே. அதனால கல்லீரல் மண்ணீரல் ரெண்டையும் என்ன பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு மூக்கரட்டைன்னு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னாக்கா, மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரி பண்றதுனால அது தெரியும். சொல்லக்கூடாது, நீங்க நுரையீரல், மண்ணீரல் கல்லீரல் சொல்லிட்ட பத்தியா? இது வந்து நுரையீரல். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வந்து நமக்கு சளி பிடிச்சிக்கிறது, கோழையா இருக்கு, வறட்டு இருமலா இருக்கு, அப்படி எந்த சம்பந்த பிரச்சனையா. சில பேருக்கு மூச்சு விட முடியாது, மாடி ஏறினா மூச்சு விட முடியாது, ஏதாவது ஒரு டென்ஷன் ஆனா மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறோம். அந்த மாதிரி நுரையீரல். இது என்னன்னா, பச்சை குழந்தைக்கு கூட இது அந்த நாள்ல இந்த மாதிரி கஷாயம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கஷாயமா பண்ணி தாய்ப்பால் கொடுக்குற அந்த அம்மாக்கே கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கு இது நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது சாப்பிடும்போது பிரெஸ்ட் கேன்சர் வராது. பிரெஸ்ட் கேன்சர் வரவும் வராது. வந்திருந்தாலும் இதை வந்து ஒரு துணை மருந்து அது கூட கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அனிமியா தான். 3 தான் இருக்கு, 5 தான் இருக்கு அப்படின்னு. குறைச்சலா ஒரு 10ஆவது இருக்கணும் ஹீமோகுளோபின், இல்லையாம்மா? ஆமா. இப்போ இன்னைக்கு அதுதான் முக்கியமான பிரச்சனை. அது ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதை கஷாயம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரே ஒரு நாள்ல எதுவும் பெருசா நடந்துடாது. ஒரு மண்டலங்கள் எதா இருந்தாலும் இதை வந்து கீரையாவே சமைச்சு சாப்பிடலாம். அப்படித்தான் அந்த நாள்ல சாப்பிடுவாங்க. அதாவது அனீமியான்றது இந்த அயன் இல்லாததான் வந்து அனீமியான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கேட்கும். அது இல்லாம இந்த தட்டணுக்கள் சொல்றாங்கல்ல, வெள்ளை தட்டணுக்கள், சிகப்பு தட்டணுக்கள் சொல்லிட்டு அந்த தட்டணுக்கள் ரெண்டுமே வந்து சரியா இருக்கிற அந்த அளவையும் பார்த்துக்கும். அது இல்லாம இப்ப இந்த இதெல்லாம் மாத்துறாங்க பாரு, உங்க ரத்தத்துல இருக்கிற பிளேட்லெட்டை மட்டும் மாத்திரம், ஒயிட் பிளட் செல்ஸை மட்டும் மாத்திரம், கேன்சர் வந்தவங்களுக்கு எல்லாம் கூட அந்த மாதிரி பிளாஸ்மாவை எடுத்து ஏத்துவாங்க. அது எல்லாமே கூட இது வந்து கேட்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு புடி இந்த கீரை பிளஸ் இந்த தண்டு இருக்கு பாருங்க, தண்டு இந்த கீரை எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு புடி அதுல போட்டு, இந்த பாருங்க இதுல 300 ml நம்ம தண்ணி கொட்டியிருக்கோம். இதை 150 ml இப்ப நம்ம சுருக்கின்னு இருக்கோம். இதுக்குள்ள ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். 10 மிளகு 1-2 பொடி பண்ணி போட்டு இதையும் போட்டு நம்ம கஷாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாருங்க எப்படி இருக்கு, தெரியறதா? ஒரு மாதிரி கலர் பாருங்க, சிகப்பு கலர், ஒரு மாதிரி லைட்டு சிகப்பா இருக்கு பாருங்க, தெரியறதா? இந்த மாதிரி இது கொதிச்சுன்னு இருக்கு. இது ரெண்டாவது கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. இன்னைக்கு என்னன்னா, இப்படி தும்மினா யூரின் வந்துடுறது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கூட என்னன்னாக்கா, யூரின் போறேன்னு சொல்லிட்டு அவசரமா வந்துடுதுன்னு வேகமா ஓடி போய் ஓடின வேகத்துல பாத்ரூம்ல விழுந்து கால் ஒடிஞ்சு போயிடுது. இப்படிலாம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி கால் ஒடிஞ்சு போயிடுது. என்னன்னா யூரின் அர்ஜு,
அவசரமாக போகணும்னு எழுந்து ஓடும்பொழுது அதோடைய சைடு எஃபெக்ட் இப்படி கீழே வந்து கால் முறியறது கை முறியறதெல்லாம் வேற நடக்கிறது. ரெண்டாவது இந்த படுக்கையெல்லாம் ஆயிடுறது, அவளுக்கே வயசாயிடுறது, திருப்பி அதெல்லாம் துவைக்க முடியுமா அந்த மெத்தையெல்லாம்? இப்படியெல்லாம் இல்லைன்னா குழந்தை மாதிரி ரப்பர் ஷீட் போட்டுன்னு படுத்துக்க முடியுமா? அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இது ரொம்ப முக்கியமான மருந்து. அதே மாதிரி குழந்தைகள் போறது பாரு பெட் வெட்டிங்னு சொல்லிட்டு, அந்த பெட் வெட்டிங்கையும் இது சரிப்படுத்தலாம். குழந்தை படுக்கையில போற மூச்சா இது யூரின் பாஸ் பண்ணிடுறது இல்லையா, அதுக்கும் இது மருந்து. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சொட்டு நீர் மாதிரி போறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொட்டு நீர் மாதிரி போற யூரினையும் நார்மல் ஆக்கி. சில பேருக்கு யூரின் வந்து அடைச்சிரும், அடைச்சு யூரின் வந்து சொட்டு சொட்டா போகும். அங்க போய் உட்காந்துட்டா 5 நிமிஷத்துக்கு யூரின் போகணும் போல இருக்கும், போய் உட்காந்துட்டா 5 நிமிஷத்துக்கு யூரின் வராது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இது ஆண்களும் சாப்பிட்டுக்கலாம், பெண்களும் சாப்பிட்டுக்கலாம். இப்படி கஷாயம் மாதிரி போட்டு அதை ஒரு மண்டலம் அப்படி சாப்பிடும்போது தான் அது கேட்கும். இல்லை எங்களால் போட முடியலம்மா, எங்களுக்கு வயசாகிடுதுமா, இதெல்லாம் நாங்கள் எங்கள் அம்மா போய் தேடுறதுன்னா உங்கள் கீரைக்காரங்கள்ட்ட சொன்னால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் உங்களால் முடியாது அப்படின்னா நம்ம டாக்டர் இருக்காங்களே, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதை கீழே வந்துன்னு இருக்கு பாருங்க. அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கூட்டிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு, நேராகவும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்த கஷாயங்கள் இருக்குது. அந்த கஷாயமாகவே நீங்கள் வாங்கின்னு போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் கூட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மருந்தை வந்து கொரியர் மூலமாகவும் நம்ம அனுப்பிச்சி விடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கஷாயம். இது வந்து முக்கியமான கீரை. இதெல்லாம் நம்ம உணவில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். மறக்கப்பட்ட மருத்துவம், நாட்டு மருத்துவம். இதெல்லாம் வேற எதுக்கெல்லாமா கொடுக்கலாம்? அதாவது விரை வீக்கம்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வரும் அது. அந்த மாதிரி விரை வீக்கமா இருக்கலாம். பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பால் கட்டிக்கும்ல, அந்த மாதிரி பால் கட்டுறதா இருக்கலாம், அதுக்கு அவ சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு முடிச்சிடுது, அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வடிகட்டிக்க போறோம். 1/2 டம்ளர். வேணா நீங்க ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். நான் அது விழாமல் அப்படியே குத்துவேன், அதனால நான் அப்படியே குத்திட்டேன். இந்த பாருங்க, இது அப்படியே செக்க இதில் நின்றுது. இதை நீங்கள் கீரையாக வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம். வந்ததுக்கு பிறகு இதை மருந்தாகவும் சாப்பிடலாம். வருமுன் காப்போம்னா வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த கீரையை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வந்துடுத்துன்னா தான் 1 மண்டலம் 2 மண்டலம் அப்படி சாப்பிட வேண்டியது வரும். வருமுன் காப்போம்னா அவங்க இதுல பாதியை சாப்பிட்டுட்டா போறோம். ஒரு வேளைக்கு காத்தால பாதியும் இதை மாதிரி பண்ணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டா போறோம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி ஆளுக்கு ஒரு 1/2 பொடி கூட வச்சுக்கலாம். 1/2 பொடி கணக்கு பண்ணிட்டு போட்டு இப்படி கஷாயமாக பண்ணி வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இல்லை எனக்கு யூரின் வந்து அடக்க முடியல, யூரின் அப்படியே போயிடுறேன், யூரின் சொட்டா போகிறது, யூரினில் ரத்தம் கலந்து போகிறது, இல்லை யூரினே போக மாட்டேங்கிறது, அடைக்கிறது, இந்த மாதிரி யூரின் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் உப்பு கிரியாட்டினின் யூரியா அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அல்பமின் ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி வந்து அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்குன்னாலும் இது மிகப்பெரிய மருந்து. மூட்டுக்கள் அந்த உப்பெல்லாம் தேங்கி நிற்கும், கெமிக்கல் உப்புகள் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் மூட்டு வலி இருக்கு. அதுக்கப்புறம் உடம்பு இளைக்கணும்னா, உடம்புல துர்நீர்னு சொல்லுவோம், கெட்ட நீர் இருக்கும், நீர் தேகம் அப்படின்லாம் கிராமங்களில் கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை சாப்பிடும்போது உடம்பும் இளைக்கும். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான மருந்து. அதாவது என் பேஷண்ட்ஸ்ட சொல்லுவேன் நான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாங்க எல்லாத்துக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த ஒரே மூலிகை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்ல வரைக்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணும். இப்ப கண்ணுல கேட்ராக்ட் பிரச்சனை வந்துருக்கு, இல்ல வந்து இந்த நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், மாலை கண் நோய், அந்த மாலை கண் நோய் வந்துடுது அப்படின்னாலும் இதுல கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிட்டா அதுக்கு மருந்து. அதே மாதிரி குடல்ல குழந்தைகளுக்கு புழு வருது, பூச்சி இருக்கு அப்படின்னா அதுக்கு இது மருந்து. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைனா அதுக்கு மருந்து. ரத்த விருத்திக்கு மருந்து. ஆமா, பாத்ரூமே போகல அப்படின்னாலும் போக வைக்கும். போயிட்டே இருக்கா அப்படின்னாலும் அதை வந்து சரி சமனா பாடியில மெயினா உடம்பு இழக்க வச்சு எலக்ட்ரோலைட்ஸை வந்து சரி பண்ணி வைக்கும். இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இது வந்து மருந்து. அதனாலதான் இது பேரே புனர்னவா. ஆமா, எல்லா செல்களையும் புதுப்பிக்கும். அதனால இது மாதிரி நீங்க பண்ணி சாப்பிடுங்க. இப்படி கீரையா சமைச்சு கூட வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் நோய் இல்லாதவங்க சாப்பிடும்போது அது நோய் வராம தடுக்கும். வருமுன் காப்போம்னா வந்துடுது அப்படின்னா இப்படி கஷாயமா நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்க டாக்டர்கிட்ட ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டீங்கன்னாக்கா
இந்த கஷாயமாவே வேணாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து 2 வெரைட்டி இருக்கு. இப்ப நீ இப்ப காமிச்சிருக்கல, இது வந்து ஸ்வேத புனர்னவா. ஸ்வேதம்னா வெள்ளை, அதான் வெள்ளை புனர்னவா, ஸ்வேத புனர்னவா அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே இன்னொன்னு இருக்கு, அது வந்து ரத்த புனர்னவா. அந்த கீரையோட தண்டு வந்து சிகப்பு கலர்ல இருக்கும், பூ வந்து வயலட் கலர்ல பூ பூக்கும். இது வந்து வெள்ளை கலர்ல பூ பூக்கும். 2 வெரைட்டி. நம்ம இந்தியால இதுதான் இருக்கு. ஃபாரின்ல இன்னும் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு இந்த 2 வெரைட்டி தான் இருக்கு. நம்ம இதை வந்து சாரணம்பா, சாரணத்திம்பா, சாட்டரணம்பா, மூக்குத்தி சாரணம்பா, சான்ஸ்கிரிட்ல புனர்னவா, அப்படி இதுக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. அழுதாமை. எப்படி பேர் சொன்னாலும் இதுதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கான அடையாளம். இது பாருங்க, ஒன்று வெள்ளை பூ பூத்துன்னு இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி குட்டியா சேப்புல பூ பூத்துன்னு இருக்கும். இப்படி திருப்பி பார்த்தா இலை வெள்ளையா இருக்கும், இப்படி பார்த்தா பச்சையா இருக்கும். இதான் அது கண்டுபிடி. கொடி கொடியா ஓடி இருக்கும். கொடி இதோடைய வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. சாரணை வேர் அப்படின்னு சித்த மருத்துவ மருந்து சாமான்லாம் உட்கிற கடையில, நாட்டு மருந்து கடையில சாரணை வேர் அப்படின்னு சொல்லியே விற்பாங்க. மூக்கரட்டை வேறு, சாரண வேறு அப்படின்னு சொல்லியே அந்த வேரை வந்து விற்பாங்க. நம்ம வந்து இப்போ இந்த கீரை செடியை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து நம்ம டெய்லி சமையல் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து கீரையை பறிச்சிருக்கோம். இது நீர்நிலைகள்லயும் வரும், வறண்ட நிலங்கள்லயும் வரும். தண்ணியை குத்தணுமா, அதுக்கு தண்ணியெல்லாம் விடணுமா, இதை நாங்க எப்படி வளர்க்கறது அப்படின்னா 2த்துலயும் வரக்கூடியது. சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட எதாக இருந்தாலும் சரி கன்சல்ட் பண்ணுங்க. எல்லா விதமான நோய்களுக்கும் ஆயுர்வேதத்திலையும் மருந்து இருக்கு. நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது ஆயுர்வேதத்தில் கிடைக்கும். அதனால ஆன்லைனில் கூட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வெளியூரில் இருக்கிறவா, உள்ளூரில் இருக்கிறவா வந்து கூட கேட்டுக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.